வச்சு தோத்துட்டு இருக்கோம். எப்பயும் போல களத்தில் இறங்கினாலும் கடைசியில் பிளே ஆஃப்குள்ள வர முடியும். கெட் அப் சேஞ்ச். என்னடா 49? யாரடா சொல்ற? ஒன்ன தாண்டா. 20 ஓவர் போட்டியில ஸ்ட்ரீட் கிரிக்கெட் குழந்தை கூட 49 கால விட்டாங்க. அதுடா நொன்ன பயல. அதாவது உங்க மேல இருந்த கடுப்புக்கு பிரிச்சிடலான் இருந்தேன். ஆனா மும்பை இந்தியன்ஸ் சொன்னானுங்க, இவனுக்கு நல்லவனுக்கு பாவம், அவனுக்கு எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லி கிரிக்கெட்டின் உலகமான மும்பை இந்தியன்ஸ் சொன்னானுங்க. அதனாலதான் விட்டுட்டு போறீங்க. வேற என்ன மாதிரி மற்ற சிஎஸ்கே ஃபேன் நினைச்சிடாத, செருப்ப மனுஷம்பியில முக்கிய அடிப்பானுங்க. தப்பி தவறி போனீங்கன்னா கூட செருப்ப மனுஷனோட பிரஷ் பீல முக்கிய அடிப்பானுங்க. இருங்கடா சிஎஸ்கே, உங்களுக்கு நான் வரேன். தம்பி கால் படுது. படலடா மிதிச்சுட்டு இருக்கிறேன். போங்கடா. உங்களை எல்லாம் ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே கேட்டேன், இந்த மஞ்சக்காமல வந்த மஞ்சமாக்கானுங்கள புதைச்சரட்டான்னு. மும்பை தான் என்னவா இருந்தாலும் அவனுக்கு 5 கப் வச்சவனுங்க, அவங்க மேல மரியாதை இருக்கு, எல்லாரையும் மதிக்கிறோம் அப்படின்னாங்க. அவர் சொன்ன ஒரே காரணத்தினால உயிரோட பொழைச்சு போட்டு இருக்கோம். என்ன மாதிரி மற்ற ஆர்சிபி மேட்ச் நினைச்சிடாத. அவங்க வர உங்க அப்பா வேணும் குனிஞ்ச உடனே குண்டி மேல அக்கோடியா நடிப்பான். புரிஞ்சா? ஓ அவருக்கு முடியாத ஆர்சிபி உங்களை விட்ட மாட்டேன்டா. போன வருஷமும் நாங்க தான், இந்த வருஷமும் நாங்க தான். சென்னை சூப்பர் கிங்ஸ் கிடையாது, கம்பேக் சூப்பர் கிங்ஸ். 5 வருஷம் நாங்களும் கப் அடிச்சிருக்கோம்டா. 5 கேப்டன் வச்சுட்டு கடப்பார டீமா ஊருக்குள்ள வாங்கிட்டு இருக்கோம். எங்களை கொஞ்சம் மதி. நம்ம எல்லாம் ஒண்ணு மணி அங்க 15 வயசு பையன் வந்து அடி போட பூம் பூம் பூமுரா பாம் வெடிக்குங்கிற ஃபர்ஸ்ட் பால மக்கள் 6 ரன்ல அடிக்கிறோம். அதனால நம்மளால ஒத்துமையா ஒண்ணா இருக்கு. ஒரு பக்கம் கேப்டனை மாத்தி விளையாடுறானுங்க, இன்னொரு பக்கம் கோடிக்கணக்காக கொடுத்த இடத்துல கேர்ள் ஃப்ரெண்டு கூட சுத்திட்டு இருக்கு. நம்மளாம் ஒண்ணுமே எப்படியாவது பிளேயர்ஸ்குள்ள போயிடலாம். அதனால நம்மள ஒத்துமையா இருக்கலாம். பாம்பு கூட நம்புடா, இந்த மும்பை நம்பிராத. பார்த்துட்டு அதான் பிளே ஆஃப்குள்ள வந்துருவானுங்க. இப்படி துப்புறானுங்க சிஎஸ்கேவும் ஆர்சிபி. இது ஐபிஎல் இல்லையாமா, ஆர்சிபிஎல். ஆர்சிபி சிஎஸ்கே பிரீமியர் லீக். மற்ற எனக்கு பிடிச்ச எவ்வளோ பிளேயர்ஸ், எவ்வளோ ஜாம்பவான்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க இருக்காங்க. நான் மும்பை போய் சொல்றேன், அவனுக்கெல்லாம் கக்கூஸ் கலர் கூட லாய்க்கு இல்லை. அதுவும் சூரியவம்சினால தண்ணி எடுத்துட்டு போய் அவனோட லாய்க்கு இல்லை. இவனை வந்ததே தூக்கிட்டு இருக்கான், செத்துட்டாடா. நானு சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்றேன். உங்களை பத்தி எனக்கு தெரியல. உப்பு போட்டு சாப்பிட்றவன் இந்நேரம் போய் சொரணை இருந்திருந்தா சிஎஸ்கே ஆர்சிபி ஜெயிச்சிருப்பான். இவனாலதான் நமக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சது. இவனாலேயே பிளே ஆஃப்குள்ள போயிட வேண்டியது.